முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் யுகேலேருந்து பேசுறேன். நான் நல்லாருக்கேன். நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? ஸோ 10 நாளா வீடியோ போடலை. அதுக்கு வந்து நெறைய பேர் வந்து "உடம்பு ஓகேவாக்கா?" அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சிருந்தீங்க. நல்லாருக்கேன் நானு. இங்க வந்து இங்க யுகேல முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா வந்து 13 நாள் நடந்துச்சு. ஸோ 13 நாளும் நான் கோயிலுக்கு போயிட்டேன். சில சமயம் 2 வேளையுமே போயிட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து சுத்தமா வேற எதுலயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதான் ஒரே காரணம். ம். ஸோ நவ் பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. இப்போ முக்கியமான சில அப்டேட் குடுத்துட்டு நம்ம வந்து அந்த மிராக்கிள் பாட்டுக்கு போலாம். என்னன்னா, போன வீடியோ வந்து நான் இது போட்டிருந்தேன் இல்லையா? அதாவது 500 பேருக்கு கொலாப்புரி அம்மன் ஃபோட்டோ அ கிவ் அவே லிஸ்ட் வந்து குடுத்துருந்தேன். அது என்னாச்சு அப்டின்னா, அதில 5 பேர்த்து நம்பர் ஆர்மி டீமோட நம்பர் ஷேர் பண்ணனால, யூடியூப் வந்து அத வந்து ஏதோ ஒரு வயலேஷன் பாலிசி ஐ மீன் பாலிசி வயலேஷன் அப்டின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிருச்சு. அதனால வந்து ஏன்னா 3 நாள் 4 நாள் ஓடுச்சு. பட் நெறைய பேர் அந்த வீடியோவே பார்க்கலன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலி. அத பேர் குடுத்துருந்தவங்கள நெறைய பேர் பார்க்கல. ஆர் ஏன் பேர் குடுக்கலையான்னு தெரியல. ஆனா வந்து எனக்கு அட்ரஸ் வந்து கலெக்ட் ஆனது 350 தான். 350 பேருக்கும் கொரியர் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் வந்து அதில 150 ஃபோட்டோஸ் இன்னும் மீதி இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், நாளைக்கு வந்து அந்த பார்ட்ட மட்டும் அந்த ஃபோன் நம்பர் பார்ட்ட மட்டும் நான் எடிட் பண்ணி கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு அத டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பார்த்துட்டு உங்க பேர் ஒரு வேளை வந்திருந்ததுன்னா, குறிப்பிட்ட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். அடுத்த 500 பேரோட லிஸ்ட் வந்து மோஸ்ட்லி புதன்கிழமைக்குள்ள நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவேன். ஓகேங்களா? ஸோ அதுலயும் எவ்வளோ பேர் அட்ரஸ் குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். தேவைப்பட்டா 3வது ஒரு லிஸ்ட் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் அப்டேட்டு. ஸோ கட்டாயம் வந்து யார் யாருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கோ, அம்மன் வந்து கண்டிப்பா அந்த வீட்டுக்கு கட்டாயம் போவாங்க. ஸோ அதே மாரி நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்த மாரி, அ அ ஃபோட்டோவோட இது வந்து ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து நான் எல்லாருக்குமே அட்டாச் பண்றேன். ஸோ லிஸ்ட்ல வராதவங்க நீங்களே பிரிண்ட் எடுத்துக்க மாரியும் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒண்ணு. அப்புறம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோஸ் என்னன்னா கும்பகோணம், திருநாகேஸ்வரம், ஐயாவடியில நம்ம கட்டிட்டு இருக்கிற சிவன் கோயில் தான் இது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கும்பாபிஷேகம் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிறது. பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வைப்ரன்ட்டா. ஸோ இந்த எக்ஸாக்ட்லி இப்ப நீங்க பார்த்துருக்கிற இந்த பிக்சர் தான் எனக்கு வந்து இந்த ஜூலை 23ல வந்து கனவுல வந்தது. இந்த பேக்கிரவுண்டோட தான் வந்துச்சு. ஸோ இது சிவபெருமானுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதமா நமக்கு குடுத்த மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியம் அப்படின்னா, சிவன் கோயில்ல வந்து ஒரு கல்ல நகர்த்தி வைக்கிறது கூட வந்து பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கோயில் கட்டுறவங்களுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேக் சப்போர்ட்டா இருந்திருக்கோம் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி அன்பிலீவபிள் பிளெஸிங்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஆவணி மாசம் கும்பாபிஷேகம் கன்ஃபார்ம்டா நடக்க போகுது. டேட் வந்து இந்த வாரம் தெரிஞ்சிரும். ஸோ தெரிஞ்ச உடனே நான் அதுக்கப்புறமா வர வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப இந்த கோயில் நீங்க பார்த்த மாரியே, பொதுவா நான் அடிக்கடி சொல்லுவேன். கடவுள் வந்து நம்மள தேர்ந்தெடுத்து சில விஷயங்கள பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாம பல திருப்பணிகள் ஒண்ணா சேர்ந்து பண்ணிட்டு வரோம். பல அற்புதங்களுக்கு நடுவுல வருஷக்கணக்குல நாங்கலாம் ஒண்ணா பயணம் பண்ணிட்டு வரோம். ஸோ பல புண்ணிய காரியங்கள்ல வந்து ஒண்ணா சேர்ந்து செஞ்சுட்டு வரோம். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகம் அண்ட் வேல்மாறல் புத்தகம் வேணும் அப்டின்னா, ரம்யா சகோதரியோட ம் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்ப என்ன அப்டின்னா, எப்படி வந்து ஒரு கோயில் திருப்பணி வந்து இப்போ அ நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோயில்கள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கட்ட முடியாம இருக்கு. ஆனா, நம்ம வந்து நெனச்சோம் அப்டின்னா, ஒரு நாள்ல 1,00,000மோ இல்ல ரூ. 1,00,00,000 கூட சில கோயில்களுக்கு ஒரு ஜிபேலயோ நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்ப முடியும். ஆனா, கடவுள் நம்மள எங்க செய்ய வைக்கிறாங்க, எப்படி செய்ய வைக்கிறாங்க, எங்க அந்த உண்மையான தேவை இருக்கோ, அங்க வந்து நம்மள கைட் பண்ணி கொண்டு போறாங்க. வந்து அடிக்கடி நான் சொல்லுவேன். இப்ப வந்து அரக்கோணம் அம்பாள் கோயிலாகட்டும், இந்த சிவன் கோயிலாகட்டும், எப்படி வந்து அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு எப்பவும் மோஸ்ட்லி வேலைய ஆரம்பிச்சு சில மாதங்கள் அல்லது பல மாதங்கள் கழிச்சு தான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நம்மளுடைய அடுத்த புண்ணிய ப்ராஜெக்ட் ரெடி. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எப்படி இந்த வாரம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்படி வந்து எனக்கு வந்து கடவுள் கிட்ட இருந்து நான் அத எப்படி கேட்கிறேன், அவங்க எப்படி எனக்கு பதில் சொல்லி இத பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு, நான் இந்த வாரம் என்ன நடந்ததோ அது வந்து நான் ஷேர் ஸோ கோயிலோட பேக்ரவுண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய கோயில். அ அம்மன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கும் கோயில். முத்துமாரியம்மன் கோயில் எங்க இருக்கு அப்டின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில அது பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தஞ்சாவூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கு. எனக்கு சொன்னது தஞ்சாவூர்ல இருக்கு அப்டிங்கிறது தான் எடுத்தோனே அவங்க சொன்னது. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பாபிஷேக ஸ்டேட் பண்ணணும் அப்டிங்கிற ஒரு நிலைமையில அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வேப்ப மரத்துக்கு கீழ ஊர்ல வந்து அம்மன் சொல்லி, அப்புறமா அங்க அம்மன் சிலை வந்து ஒரு புத்துக்கிட்டயே வச்சு கும்பிட்டு, அதுக்கப்புறம் அம்பாள் வந்து
கோயில் கட்ட சொல்லி, கோயில் கட்டியும் வழிபட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து கோயில் ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அத வந்து சரி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியே ஆகணுங்கிற ஸ்டேட்ல அவங்க வந்து வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கஜா புயல் அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி கஜா புயல்னு ஒண்ணு வந்திருக்கும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப எவ்வளோ டேமேஜ் பண்ணுச்சு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து பெருசா வந்து வரியும் வசூலிக்க முடியல. பெருசா வந்து வேலையும் நடக்க முடியல. ஸோ 9 வருஷமா அந்த டெம்பரரியா எடுத்து ஒரு ஷெட்ல அம்பாள் வந்து வச்சு முருகர், பிள்ளையார் எல்லாத்தையும் வச்சு கும்பிட்டு இருந்தவங்க, இப்ப வரைக்கும் அதே ஷெட்ல தான் அம்பாளும், முருகரும், பிள்ளையாரும் இருக்காங்க. இந்த ஃபோட்டோல பாருங்க. இந்த வேலைய வந்து முடிக்கல. ஆல்ரெடி முக்காவாசி வேலை முடிஞ்சுச்சு. ஆனா ரிமைனிங் ஒர்க் முடியல. அதுக்கும் ஏதாவது காரணம் கட்டாயம் இருக்கும் இல்லையா? அது அம்பாளுக்கு தான் தெரியும். அதில என்ன பண்ணாங்க, அந்த கிராமத்தில வந்து 100 குடும்பம் இருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப வசதி வாய்ப்பான குடும்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கஜா புயல் வந்து நெறைய டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற சூழ்நிலை தான் எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் அம்பாள் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் போய் ஒருத்தவங்களோட கனவுல கோயில் கட்டுறதுக்காக வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இண்டிகேஷன் குடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் வந்து அவங்கவங்களுக்கோட பிரச்சனையே நமக்கு நெறைய இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களால வந்து எதுவும் ப்ரொசீட் பண்ண முடியல. அ அந்த நம்ம சகோதரி சொல்றது அதான். அம்பாளே வந்து டயர்ட் ஆயிட்டாங்கக்கா. அவங்க வந்து எல்லா கனவுலயும் போய் போய் எல்லா குடும்பத்திலயும் சொல்லி அவங்களே வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்எஸ்எம் மெம்பர், நம்ம ஆர்எஸ்எம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரியோட ஹஸ்பண்ட் வந்து காத்து வந்து வரல அப்படின்ட்டு வீட்டுக்கு வெளிய தனியா வந்து கட்டில் போட்டு படுத்திருக்காரு. அப்போ இது கனவு கிடையாது. வேப்பில கட்டிட்டு அம்பாள் வந்து இவர எழுப்பி அவங்க முன்னாடியே வந்து அவருக்கு கை, கால் எதுவுமே அசைக்க முடியல. வாய் பேச முடியல. அம்பாள் வந்து வேப்பில கட்டிட்டு அப்படி ஒரு ஆட்டம் ஆடியிருக்காங்க. அ அது வந்து அவங்களாவே அத நிறுத்திட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு கை, கால்லாம் அசைக்க முடிஞ்சிருக்கு, பேச முடிஞ்சிருக்கு. அதுவரைக்கும் எதுவுமே முடியல. ஸோ இப்படி வந்தோனயே சகோதரிக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. இப்ப நம்ம குடும்பத்தில வந்து அம்பாள் கேட்குறாங்க. கோயில் கட்டுறதுங்கிறது இன்ஸ்டன்ட்டா புரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து கோயில் திருப்பணிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து நம்மள ரீச் பண்றது, கேட்கறது அப்படின்னு தெரியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேரா அவங்க கையில எடுத்த ஒரு ஆயுதம் வேல்மாறல். அங்க இருந்து சுவாமிமலைக்கு 2 தடவையோ, 3 தடவையோ அவங்க போயி, சுவாமிமலை முருகன் முன்னாடி உட்கார்ந்து வேல்மாறல் படிச்சிருக்காங்க. ஏன்னா, அந்த அம்பாள் கோயில் வந்து சரி பண்ணணும், அனிதாக்காவ ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு திலகா சிஸ்டரோட புக் ஆர்டர் எடுக்கிறவங்க வழியா தான் எனக்கு மோஸ்ட்லி எல்லா இதுவுமே வரும் எனக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நானும் வந்துட்டு எனக்கு ஃபுல் டீட்டெயில் குடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், அப்ப வந்து அவங்க ஃபுல் டீட்டெயில் வாங்கி குடுத்து அது ஏதோ ஒரு வகையில அதுவும் பாதியில நின்னு போச்சு. அது வந்து நம்ம சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க, டெய்லியும் அம்பாள் முன்னாடி போய் உட்காந்து வேல்மாறல் படிச்சிருக்காங்க. அதாவது அனிதா அக்கா வந்து திரும்பியும் எப்படியாவது கூப்பிடணும், இந்த கோயில் வேலை நடக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வேல்மாறல் படிச்சுட்டு போகும்போது வழியிலேயே கீழ வந்து திருச்செந்தூர் முருகரோட விபூதியும், வேல் போட்ட அந்த படம், மயில் போட்ட படம் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா நான் கட்டாயம் அவங்கள நான் திரும்ப ரீச் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோஸு, இதோட பேக்கிரவுண்ட் ஸ்டோரி எல்லாமே எனக்கு வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்தோனே எனக்கு வந்து இதுக்கு ஏதோ இந்த கோயிலுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சைன். எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு தவிப்பான ஒரு உணர்வு வந்து கடவுள் குடுப்பாங்க. ஸோ அது நம்ம உணர்வுக்குள்ள பூந்து அவங்க ஆட்டி படைக்கிறது தான் இல்லையா? நம்மள ஆட்கொண்டு குடுக்குற உணர்வுகள் தான் அது. ஸோ அப்படி குடுக்கும்போது என்ன அப்படின்னா, எனக்கு ஆர்மி டீம்குள்ள நம்ம பேசிக்கிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து முடிக்கும்போது நம்மளுடைய இப்போதைக்கு கம்ப்ளீட்லி அன்பிளான்டு. நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பட்ஜெட் மாரி இருக்கு. சிவன் கோயில் கும்பாபிஷேகம் வேற இருக்கு. ஏன்னா கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரானைட்டு, பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இது மாரி வந்து கும்பாபிஷேக செலவு எல்லாமே வந்து லேக்ஸ்ல தான் வந்து மோஸ்ட்லி தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து அது வேற இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஆர்மி குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்ட பாருங்க. இதுக்கு முத்துமாரியம்மன் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து ஒரு நாள் வந்து காலையில 9:41 ஏஎம்க்கு போடுறேன். அதாவது இது பண்ணணும்னு தோணுது. ஆனா வந்து முத்துமாரியம்மன் வழி காட்டணும். இது கிரீன் சிக்னல் காட்டுனா தான் நமக்கு 100% கன்வின்ஸ் ஆகும். ஃபுல் ஃபோர்ஸா இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குற வேலையோ, அந்த செகண்டரி தாட்டே கிடையாது. அது கும்பாபிஷேகம் முடிய வரைக்கும் நம்மளால என்ன முடியுதோ, அத வந்து குடுத்து இப்படி தான் வந்து நம்ம எல்லா கோயிலுக்குமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ பாருங்க, மேலால இருக்கிற மெசேஜ் பாருங்க. முத்துமாரியம்மன் தான் வழிகாட்டணும் அப்படின்னு அனுப்புறேன். 9:41க்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நோட் பண்றேன். அப்போ அந்த வாரம் வந்த யுகே பார்சல்ல எனக்கு ஒரு முத்துமாரியம்மன் ஃபோட்டோ, அது வேலூர்ல இருந்து ஒரு ஃபோட்டோ. ம் அ நாகராஜ் தம்பி வந்து மகாதேவி சிஸ்டருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மகாதேவி சிஸ்டர் எனக்கு ஒரு பார்சல் வரவும் அத எதேர்ச்சியா போட்டுருக்காங்க. அது ரொம்ப மாசமா அவங்க வீட்ல இருந்திருக்கு. ஜஸ்ட் லைக் தட் எனக்கு போட்டு விட்டுருக்காங்க. அப்படிதான் அது வரணும்னு இருந்திருக்கு. நான் வந்து எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இதுவும் முத்துமாரியம்மன் கோயில். நீங்க ஃபோட்டோ அனுப்பிச்சதும் வேற ஒரு முத்துமாரியம்மன் தான் சிஸ்டர். இதுக்கு எதுக்கு அனுப்பிச்சீங்க? நீங்க தான் அனுப்பிச்சீங்களா? அப்படின்னு நான் மெசேஜ்ல கேட்டிருக்கேன் பாருங்க. 9:41க்கு போட்டு அதே 9:41க்கு இந்த ஃபோட்டோவ அனுப்புறேன். அது பாருங்க கரெக்ட்டா கேட்டுருக்கேன். மகாதேவி சிஸ்டர் போட்டு, "சிஸ்டர் இது நீங்க அனுப்பிச்சதா?" அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ண போயிட்டேன், சுவாமிக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் டீ வைப்பேன்னு சொல்லிட்டு, ஸோ இப்ப அம்பாளுக்கு சேர்ந்து தான் வைக்கிறேன். ஸோ சுவாமிக்கு நான் வந்து டீ வைக்க போயிட்டேன். ஸோ டீ வைக்க ஆரம்பிச்சோனே 9:43க்கு அந்த டீல ஒரு உருவத்த நான் பார்க்குறேன்.
அது என்னன்னா, இப்ப நான் வந்து அவங்கள மகாதேவி சிஸ்டர் கேட்டேன் இல்லையா? இந்த ஃபோட்டோ நீங்க அனுப்பிச்சதா? பார்சல்ல போட்டீங்களா? அப்படின்ட்டு. அந்த முத்துமாரியம்மன் உருவம் அப்படியே டீல வந்திருந்தது. ஜஸ்ட் இன் 3 மினிட்ஸ். ஸோ, நான் முத்துமாரியம்மன் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்றேன். 9:41க்கு. உடனே வந்து இது ஃபோட்டோவே அனுப்பிச்சு நீங்க அனுப்பிச்சதா? அப்படின்னு கேட்கிறேன். அது 9:43க்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டீல அதே முத்துமாரியம்மனுடைய உருவம் அச்சு அசலா அப்படியே தெரியுது. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதே மாரி கழுத்து அளவுக்கு தான் அந்த ஃபோட்டோ இருக்கும். திரும்பியும் அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் இதே ஃபோட்டோவையும் காட்டுறேன். எக்ஸாக்ட்லி அந்த ஃபோட்டோ என்ன சைஸ்ல, என்ன டைமென்ஷன்ல இருக்கோ, அதே டைமென்ஷன்ல அம்பாள் வந்து டீல வந்து வந்தது பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு அம்பாள் உடனே பதில் சொல்லிட்டா, அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எனக்கு உடனே ஆர்மி காமிச்சோம். யாருக்கும் எந்த டவுட்டுமே இல்ல. அப்படியே முத்துமாரியம்மன் தான் சிஸ்டர். பேர் கூட வந்து கோயில் பேர் கூட இதுவும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யுகேல நான் போற கோயிலும் முத்துமாரியம்மன் கோயில் தான். நான் உடனே என்ன பண்றேன், ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ பார்த்தோனே ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு. அதான் முதல் அறிகுறி. 2வது உடனே நான் கேட்ட ஒரு 3 நிமிஷத்திலேயே வந்து வழிகாட்டணும்னு சொன்னேன். உடனே அவங்களே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ அடுத்தது 3வதா எனக்கு ஒண்ணு கிடைச்சுட்டா, இந்த கோயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன், நான் வந்து இதே சிவமுத்து மாரியம்மன் கோயிலுக்கு தான் இப்ப நான் டெய்லி போயிட்டுருக்கேன். அந்த முத்துமாரியம்மன் கோயில்ல ஒருத்தங்க பளிச்சுன்னு எனக்கு காதுல கேட்கிற மாதிரி தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதோட நான் வந்து அது மறுபேச்சுக்கே இடம் இல்ல. இதுக்கு இந்த கோயில வந்து கட்டி முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அத்தன முயற்சியும் நான் எடுப்பேன். அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன் முத்துமாரியம்மன் கிட்ட. இந்த டீல வந்தோனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து கட்டாயம் வந்து நம்ம பண்றோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் 3வதா நான் ஒண்ணு கேட்கிறேன். கேட்டுட்டு நான் கோயிலுக்கு போயிடுறேன். அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, நான் பிஸி ஆயிடுறேன். அப்படி ஒண்ணு சம்பவம் நடந்ததே மறந்துடுறேன். கோயில் வேலையில ஏன்னா அங்க போய் லைவ் எடுக்கிறது அது இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிஸியா தான் இருப்பேன். அ அதனால வந்து மறந்துட்டேன். அடுத்த நாள் திரும்பி போறேன். இன்னும் 13 நாள் நான் போனேன். அடுத்த நாள் நான் திரும்பி போறேன். போம்போது காமாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணி அவ்ளோ அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அலங்காரம் பண்ற குருக்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மலேசியாலருந்து இதுக்காகவே வருஷம் வருஷம் இங்க வருவாரு. 10 நாள் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு போவாரு. ஸோ அப்படி வந்து அவர் என்ன சொல்றாரு, "என் மொபைல் டார்ச் வந்து புடிங்க. நான் வீடியோ எடுக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. சரி நானும் போய் மொபைல் டார்ச் வந்து அம்பாளுடைய ஜஸ்ட் 1 இன்ச் கேப்ல வந்து அவ்ளோ க்ளோஸா அத்தன அழகுக்கு முன்னாடி நிக்கிறேன். நிக்கும்போது "நீங்க எங்க இந்தியால இருந்தா வரீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா நான் மலேசியாலேருந்து வரேன்னேன்." "நீங்க எங்க?" நான் உடனே கோயம்புத்தூர், குடுத்தது வந்து சிதம்பரம், சென்னையில ரொம்ப வருஷம் இருந்தோம். இப்படியெல்லாம் நான் சொல்றேன் ஆக்சுவலி. சொல்லி முடிச்சோனே அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுது. முடிஞ்சோனே அவர் வந்து சடார்ன்னு திடீர்னு என்னங்கிறாரு, "நான் இருந்ததுதாம்மா மலேசியா. பட் என்னோட பூர்வீகம் தஞ்சாவூர்." அப்படின்னு பளிச்சுன்னு சொன்னாரு பாருங்க. அவ்வளோதான். நான் கேட்டது உடனே நான் எந்த முத்துமாரியம்மன் கோயில்ல நான் இப்படி கேட்கணும்னு நெனச்சேனோ, அங்க வந்து எனக்கு அது உடனே கிடைச்சது. சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்க வர இந்தியன்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க ரொம்ப கம்மி. 90% ஆஃப் த பீப்பிள் 90% ஆஃப் த பீப்பிள் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்பிள் தான் வருவாங்க இந்த கோயிலுக்கு ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு தஞ்சாவூர்னா என்னன்னு எனக்கு தெரிய கூட அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பில்ல நெறைய பேருக்கு. அப்படியான சிச்சுவேஷன்ல வந்து ஒருத்தங்க அந்த நான் கேட்ட மாரி அதே கோயில்ல வந்து அதுவும் சுவாமியோட 1 இன்ச் கேப்ல வந்து அவரு எனக்கு சொல்றாரு. அப்படிங்கும்போது இத விட வேற என்ன வேணும்? ஸோ அவ்வளோதான். நம்ம வேலையில இறங்கியாச்சு. நம்ம சென்டிமென்ட்டா வந்து அப்புறம் வந்து அவங்களோட கோயில் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து வீடியோ கால் பேசி, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி, ஃபுல் பேக்கிரவுண்ட் ஸ்டோரி எல்லாம் பண்ணி, ஸோ மீதி வேலையும் வந்து பேரலலா எல்லா வேலையும் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்டின்னா, நம்ம கும்பகோணம் கோயில் கட்டுற அந்த என்ஜினியர் அவங்க டீம் வச்சு தான் ரிமைனிங் வேலையும் வந்து முடிக்க போறோம். நேத்து வந்து அவங்க விசிட் பண்ணியும்போது எடுத்த ஃபோட்டோ தான். இது பார்த்தீங்கன்னா 2, 3 தலைமுறை வயசு அ காரங்க வந்து இந்த ஃபோட்டோல நீங்க பார்க்க முடியும். ஸோ 100 குடும்பம் இருக்கிற அ ஒரு கிராமத்துக்கு ஒரு கோயிலை வந்து முழுமையாக கொண்டு போய் தரக்கூடிய ஒரு பொறுப்பை அம்பாள் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஏன்னா இது 100% நம்ம கட்டுற கோயில் கிடையாது. ஆனா நம்ம ஒரு புஷ் குடுத்தோம் அப்டின்னா, ஒரு கிராமத்துக்கே ஒரு கோயில் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து அம்பாள் வந்து முருகர், பிள்ளையார் அவங்க எல்லாருமே நம்மள தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து எனக்கு கிடைத்த அறிகுறிகள்ல வந்து நமக்கு பலமா கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ இதுதான் மக்களே! ஸோ அடுத்து நம்ம இன்னும் பயணம் பண்ண போறது, இது ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகுது. நீங்க கவனிச்சீங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்ம பண்ற எல்லா கோயிலுமே கட்டி முடிக்க முடியாம, கும்பாபிஷேகத்து வரைக்கும் கொண்டு போக முடியாம, பாதியில் நிக்கும் கோயில்கள் தான் நம்ம ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு வரோம். ஸோ இது வந்து அடுத்த கோயில், அடுத்த அடுத்த புண்ணிய ப்ராஜெக்ட் இது. ஸோ உங்களுடைய கண்டிப்பா சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் நானு. நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா இந்த பொறுப்ப குடுத்துருக்காங்க. ஸோ உங்களால முடிஞ்ச நிதியுதவி வந்து நீங்க வந்து கட்டாயம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்னோட ம் ரேசர் பேமெண்ட் லிங்க் வந்து அனுப்புறேன். இல்லன்னா ரம்யா சகோதரிக்கு நீங்க வந்து அவங்க நம்பர் தெரியும் இல்லையா? இல்லன்னா அந்த புக் ஆர்டர் எடுக்கிறவங்க அவங்ககிட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னா, அந்த லிங்க் குடுப்பாங்க. இல்லைன்னா வந்து எந்த ஜிபே நம்பரோ அது வந்து குடுப்பாங்க. நீங்க வந்து இது சில பேர் வந்து WhatsAppல கான்டாக்ட்ல இருக்கிறவங்க மந்த்லி ரெகுலர் பேசிஸ்ல வந்து கான்ட்ரிபியூஷன் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ரூ. 100 இருந்தாலும் சரி, 2000 10,000 இருந்தாலும் சரி, எல்லா ரேஞ்சிலுமே வந்து நமக்கு ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ உங்களால வந்து முடிஞ்சா இந்த மாரி தொடர்ந்து நம்ம பல திருப்பணிகள்ல இணைஞ்சு பண்ணும்போது, உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னா, கட்டாயம் பண்ணுங்க. அது இந்த மாரி கடவுளின் கைடன்ஸோட வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ, அந்த இடத்துக்கு மட்டும் தான் போகும். அனாவசியமா வந்து ஜஸ்ட் லைக் தட் எங்கேயுமே ஒரு காச வந்து நம்ம தூக்கி குடுக்க மாட்டோம். அதுக்கு நான் பொறுப்பு. ஸோ இந்த மாரி தான் ஒரு கைடன்ஸோட தான் நம்ம இதுவரைக்கும் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.
எதிர்பார்த்தத விட வீடியோ லென்த் அதிகமா போயிருச்சு. ரியலி சாரி. ஸோ இப்போ இந்த மிராக்கிள் பார்ட்டுக்கு வரேன். ஸோ நம்ம என்னென்னமோ வகையான ஒரு மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். முருகப்பெருமான் பண்ணதாகட்டும், இல்ல பாபா பண்ணதாகட்டும், ரொம்ப அன்பிலீவபிள் மிராக்கிள் பார்த்துருக்கோம். இதுல வந்து இது வந்து லிஸ்ட்ல அந்த மாரி ஒரு மிராக்கிள் தான் இது. என்னன்னா நம்ம சகோதரி ஒருத்தங்க வந்து சென்னைக்கு ட்ரெயின் வந்து எடுத்திருக்காங்க. ஐ திங்க் சென்னையில ஸ்டேஷன்ல தான் எடுத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன் கரெக்ட்டு. அவங்களுக்கு புக் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 10:45 பிஎம். நைட்டு 10:45க்கு சரியா 10:45க்கு ட்ரெயின். வீட்லேருந்து 9:40க்கு ஏதோ கிளம்பியிருக்காங்க. மணி 10:20 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேப்ல தான் போயிருக்காங்க. ஸோ இன்னும் ரீச் ஆகுறதுக்கு 5 நிமிஷம்னு காட்டுது. ஸோ 10:25க்கு போயிடலாம். கரெக்ட்டா இருக்கும். 20 நிமிஷம் இருக்கு அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டா போயிருக்காங்க. அப்பதான் வந்து அந்த ட்விஸ்ட் நடக்குது. ஏன்னா இந்த மாரி திருவிளையாடலெல்லாம் வந்து கடவுள்கள் வந்து இது மாரி கூட நடக்கும்னு வெளிய கொண்டு வரதுக்கே சில திருவிளையாடல்கள் பண்ணுவாங்க. பர்ப்பஸாவே பண்ணுவாங்க. அ அந்த மாரி ஒரு விளையாட்டு என்ன நடந்திருக்குன்னா, அந்த டிரைவர் வந்து தெரியாம ஒரு டேக் டைவர்ஷன் எடுத்துட்டாரு. தெரியாம எடுத்துட்டாரு. எடுத்தோனே சடார்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் டைம் வந்து இன்னும் 5 நிமிஷத்துலேருந்து 16 நிமிஷமா ஆயிடுது. ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ். போவோமா இல்லையான்னு தெரியல. உடனே வந்து அவங்க ஃபுல் ஃபேமிலியும் கார்ல வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப வந்து அவங்க வேண்டுனது இதுதான். எப்படியாவது ட்ரெயின் வந்து ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகணும். ஏன்னா, டிலே ஆச்சுனா மட்டும் தான் போ முடியும்னு, இவங்க முருகர்ட்டயும், பாபா 2 பேத்தோட தீவிர டிவோட்டிங்க. முருகா, பாபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டயும் வந்து ட்ரெயின் டிலே பண்ணுங்க, 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 பண்ணுங்கன்னு வேண்டிட்டே இருந்திருக்காங்க. அதே மாரி வந்து 10:35 ஆயிருச்சு. அப்பயும் இன்னும் ரீச் பண்றதுக்கு 5 மினிட்ஸ்ன்னு காட்டுது. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் ட்ரெயின் போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து, இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு திருவிளையாடல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. என்ன பண்ணியிருக்காங்க 10:35க்கு அப்பவே பேமெண்ட் பண்ணிட்டா, இறங்கும்போது நமக்கு டைம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு, அப்பவே வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. அ டிரைவருக்கு வந்து பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நிமிஷம், 4 நிமிஷம் ஆயிருக்கு அ ஸ்டேஷன் போய் ரீச் ஆறதுக்கு. ஸோ அந்த அந்த ஸ்டேஷனோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல போய் இறங்கும்போதே மணி 10:38 ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையா இல்ல. ஏன்னா உள்ள போகறதுக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்து, அந்த இது மேல கீழ ஏறி இறங்கி போறதுக்கு கண்டிப்பா ட்ரெயின் லேட் ஆனா மட்டும் தான் உண்டு. இல்லைன்னா நமக்கு வந்து விட்டுருவோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கன்டினியூஸா வேண்டிட்டே இருந்திருக்காங்க. அப்ப என்ன ஆயிருக்கு 10:38க்கு இறங்கியிருக்காங்க. இறங்கி நேரா உள்ள வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த பிளாட்ஃபார்ம் 6 வரைக்கும் போறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரே டென்ஷன். என்ன பண்ணியிருக்காங்க, கையில வந்து வாட்ச் இல்ல. ஸோ வாட்ச்ல இல்ல அவங்க மொபைல்ல தான் டைம் பார்த்துருக்காங்க. ஸோ மொபைல் உள்ள இருந்திருக்கு. டைமே பார்க்கல. இவங்க நேரா போயிருக்காங்க. ட்ரெயின் எங்கேன்னு பார்த்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 4. ஸோ எதையும் யோசிக்கவே டைம் இல்ல. ஆனா வந்து பார்க்குறாங்க பிளாட்ஃபார்ம் 6லேருந்து 6க்கு வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 6லேருந்து 4க்கு போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 25, 30 படி ஏறணும். இறங்கணும். மறுபடியும் நடுவுலயும் நடக்கணும். அப்படிங்கும்போது அப்புறமா இவங்க கோச் வேற கண்டுபிடிச்சு போணும். கையில லக்கேஜு கூட வந்து பையன் வேற இருக்கான். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல போய்க்கிட்டே இருக்காங்க. ஏறுறாங்க, இறங்குறாங்க எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அங்க போயிட்டு ட்ரெயின் பார்க்குறாங்க. ட்ரெயின் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் 4க்கு போம்போது, உள்ளேருந்து எடுத்து டைம் பார்க்குறாங்க. மணி 10:40. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி 10:38க்கு தானே இறங்குனோம். அதுக்கப்புறம் இவ்ளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி அடிச்சு புடிச்சு நடந்து இழுத்து புடிச்சு வந்திருக்கோம். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு அட்லீஸ்ட் அவங்க எஸ்டிமேட் பண்றது ஒரு 13லேருந்து 15 நிமிஷம் ஆயிருக்கும். நாங்க நடந்தது. ஆனா 10:40 தான் காட்டுது. எப்படி 2டே நிமிஷம் தான் ஆன மாரி காட்டுது. எப்படி அது வாய்ப்பே கிடையாது. அப்படின்ட்டு அவங்க ஒரு வேள நான் சரியா பார்க்கலையோன்னு சொல்லிட்டு அவங்க ஜிபே பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட எனக்கு அனுப்பிச்சாங்க. இங்க தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்க காப்பி பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அம் அத எடுத்து பார்க்குறாங்க. அவங்க வந்து அருண் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் நேம் இருக்கு. அதுல 10:35ன்னு இருக்கு. நல்லா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. 10:35 அதுக்கப்புறம் ஒரு 3, 4 நிமிஷம் டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்தில எப்படி வந்து 2 நிமிஷத்தில வந்து வர முடியும்? அப்ப வந்து உண்மையாவே இது மிகப்பெரிய ஒரு திருவிளையாடல் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நேரம் அந்த இடத்துல வந்து இவங்க எதிர்பார்த்தது "ட்ரெயின நிறுத்தி வைங்க பாபா, ட்ரெயின நிறுத்தி வை முருகா" அப்படின்னு அவங்க வேண்டியிருக்காங்க. ஆனா அவங்க "இரு உனக்கு ட்ரெயினையா நிறுத்த சொல்றேன், உனக்காக நான் நேரத்தையே நிறுத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி ஒரு பபிள் இருக்குன்னு தெரியுமா? அவங்களுடைய டைம் ஜோன்ல வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்வாஹா! நேரத்தையே வந்து நிறுத்திட்டாங்க. அது அவங்க நெனச்சா என்ன வேணா நடக்கும். எது வேணா பாசிபிள். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப இது கேட்க கேட்க ஆசையா இருந்தது. அவங்ககிட்ட திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன். இல்ல நீங்க கையில வாட்ச்ல பார்த்துட்டீங்களோ, 2 டைம் மிஸ் ஆயி பார்த்தீங்களோ, அவங்கள நான் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்றேன். அப்ப சொல்றாங்க, "நான் கையில வாட்சே போடல சிஸ்டர்." ஏன்னா மொபைல் எல்லாத்துலயுமே ஒரே டைம் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும். மொபைல் வந்து நெட்வொர்க் கனெக்ட் ஆனாலே எல்லாருக்கும் ஒரே டைம்ல தான் இருக்கும். டைம் மாறி இருக்காது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஓகே. இவங்களோட திருவிளையாடல் இப்படி ஒண்ணு நடத்தணும்னு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாருக்கும் கட்டாயம் வந்து ஒரு நாள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சரி ஏப்ரல் மாசமே நடந்தது ஆக்சுவலி. இது மாரி உங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் வந்து நீங்க கமெண்ட்ல வந்து கட்டாயம் போடுங்க. சாரி அபௌட் த லாங் வீடியோ. பட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப நல்ல கன்டென்ட் அப்படின்னு நெனைக்கிறேன். கட்டாயம் வந்து கமெண்ட்ல நீங்க எனக்கு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச். முருகா சரணம்.